வணக்கம் நேயர்களே, இன்று உங்களை அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காரசாரமாக அரசியல் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு அரசியல் களம் நிகழ்ச்சி வலம் வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று அரசியல் களம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த அரசியல் பிரதிநிதி தான் வருகின்றிருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒருவர். அரசியல்வாதிகளில் மூத்தவர்களில் ஒருவராக இப்போதும் திகழ்கின்றவர் என்று சொல்ல வேண்டும். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கிற திரு வி. ஆனந்த சங்கரி அவர்கள் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இவரிடம் கடந்த கால அரசியல்கள், அதே போன்ற நிகழ்கால அரசியல் என பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கின்றார் மூத்த அரசியல் ஆய்வாளர் திரு சதீந்திரா அவர்கள். அதனுடைய முதலாவது பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். பாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். சமகால அரசியலில் பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று வருது, உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த அரசியல் தீர்வு பற்றி தான் இப்பொழுது முக்கியமாக விவாதிக்கப்படுற விஷயம் தமிழ் சூழலில். அதில் இந்த இடைக்கால அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்குது. அந்த இடைக்கால அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பல வாத பிரதிவாதங்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது தமிழரசு கட்சியால் வழிநடத்தப்படுகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விஷயங்களை சரியாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அதற்கு வெளியில் இருக்கிற தரப்புகளால் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில் உண்மையில் திரு ஆனந்த சங்கரி ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர். கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவத்தை கொண்ட நீங்கள் நாடாளுமன்றத்தில் நான் நினைக்கிறேன் 40 அனுபவத்தை கொண்டு கிட்டத்தட்ட திரு சம்பந்தன் அவர்களோடு ஒப்பிட்டால் உங்களுடைய அனுபவம் இன்றைக்கு யாருக்குமே இல்லை என்ற ஒரு நிலை இருக்குது. ஒரு சமகால இந்த அரசியல் முன்னெடுப்புகளை பற்றி திரு ஆனந்த சங்கரி எப்படி பார்க்கிறார்? இந்த 17 வருஷம் வந்தது கூட தப்பு. ஏனென்றால் ஒரு டேர்ம் 6 ஆண்டுகள் நாங்கள் ஒதுங்கியிருந்தோம். அந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை ஆட்சேபித்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் காரையிலேயே நீட்டியதை ஆட்சேபித்து 6 வருஷம் 18 மெம்பர்ஸ் ஒதுங்கியிருந்தாங்க. எந்த ஒரு எலெக்ஷனில் என்னை வெளிக்கிட விடாமல், ஓட் பண்ண விடாமல், பத்திரிகையில் அட்டெண்ட் கூட போக விடாமலுக்கு எலெக்ஷன் கேட்டு தான் சம்பந்தராக்கள் 22 சீட்டோட பார்லிமெண்ட் வந்தவர். அப்போ அதில் ஒரு 12 அப்படி போச்சு. இன்னொரு இதில் ஆக கூடுதலான வாக்கள் 36,000 ஓட்டு எடுத்து நான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 9 பேரில் நான் தான் ஃபர்ஸ்ட். கம்மியார் 2 விரியத்துக்குள்ள பாடு இந்த கிடைக்கிறார். அதில் 2 வருஷம். அப்போ 14-15 வருஷம் நியாயமில்லாத வகையில் என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டேன். அது இன்றும் கூட இவர்களுடைய பொய்ப்பிரசாரங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக விடுதலை புலிகளை சாதகமாக காட்டிக்கொண்டு எடுத்த நடவடிக்கைகள் தான் இன்றைக்கும் நான் திரும்பி தடுக்க முடியாத இருக்கிற ஒரு காரணம். இந்த ஏனென்றால் 2004ஆம் ஆண்டு ஜனநாயகம் குடி தோண்டி பிரிக்கப்பட்டது வடமாநிலத்தில். ஒரு இதையும் ஓட் பண்ண கூட இல்லை. நான் எல்லாம் ஓட் பண்ணக்கூட இல்லை. இந்த கேண்டிடேட்ஸ் ஒரு இதையும் ஓட் பண்ண முடியும். சிலரை மிரட்டி சைன் பண்ணாங்க. இவர் என்ன செய்துக்கோணும், 22 பேர் வந்துங்க. அதில் ஒரு பேருக்கு 1,20,000 ஓட்டு கூட வந்துருக்கு. அங்கேருந்து வந்தோன்னு தெரியாது. இவர் என்ன செய்துக்கொண்ட உண்மையான ஜனநாயகவாதிகளாக இருந்திருந்தால் தமிழர்கள் கூட்டணியினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம், தந்தை செல்வா போன்றவருடைய, ஜிஜி பண்ணவன் போன்றவருடைய நட்பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்திருந்தால் பாராளுமன்றத்துக்கு தெளிவான உடனே அந்த 22 பேரும் தாங்கள் முறைப்படி சரி செய்யப்படவில்லை, நாங்கள் ஒதுங்குறோம், ரிசைன் பண்ண போகிறோம் என்று திருப்பிய தேர்தலை வரவழைத்திருக்க வேண்டும். அந்த 22 பேரும் கண்டுகோட்டல் வந்தவர்கள். இதை மறுக்கலாது. அன்றைக்கு தான் ஜனநாயகம் அழிந்தது தமிழ் பகுதியில். அந்த தேர்தலில் 14 பேர் நாங்கள் கேட்டாங்க, விடுதலையும் ஓட் பண்ணக்கூட முடியாது. அதுபடியே இந்த ஜனநாயகத்தை மீள தரவுக்க வைக்கணும். மிகவும் பெருமையோடு உலக நாடுகளால் போற்றப்பட்ட ஜனநாயகத்துக்காக புகழ்பெற்ற கட்சியாக விளங்கிய தமிழர் விடுதலை கூட்டணி மீண்டும் தரவுக்கு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது மக்களுக்கு வந்துவிட்டேன். நான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் பிறகு நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். இந்த இப்பத்திய அரசியல் முன்னெடுப்புகள் தொடர்பாக என்ன மக்களுடைய எண்ணம் இன்றைக்கு திசை திரும்பிடுச்சு என்றால் இப்போ அவர்களுக்கு விளங்குது தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று. தங்களுக்கு விடுதலை புலிகளுக்கு விடுதலை புலிகள் தாங்கள் வைத்திருந்த நல்ல மதிப்பை தங்களுக்கு சாதகமாக பிரயோஜனப்படுத்தி இல்லாத பொருளாதாரம் சொல்லி பிள்ளையந்து கிள்ளி விட்டு தொட்டை மாட்டு கூடிய அரசியல் செய்து தொடர்ந்து பதவியில் இருக்கின்றார்கள். மக்களை உசிப்பி விட்டார்கள்.
சமஸ்டி ஆர் நதிங் அவருடைய பிரச்சாரங்களை பார்க்கும். இனத்தையே தீர்வோம், வடகிழக்கு இனத்தையே தீர்வோம், இப்படியான பிரச்சாரம் சொல்லி மக்களை உசுப்பி விட்டுத்தான் இந்த வாக்களை இவர் பெற்றார் ஒழிய உண்மை நிலையை இவர் இன்றைக்கும் மக்களை சொன்ன கிடையாது. ஆகவே மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்று உணர்கின்றார்கள். தங்களுக்கு சில சலுகைகளை தேடிக்கொள்கின்றார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வாங்கிட்டது. மற்றது எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிற்சாலைகள், அது இதென்று எத்தனையோ இருக்கின்றன. கேகே சிமெண்ட் ஃபேக்டரி, இப்போ கேகே சிமெண்ட் ஃபேக்டரி சொல்ல போனால் இன்றைக்கும் அவர் அரசாங்கம் வேறு இன்னொரு அரசாங்கத்தோடு சேர்ந்து அதை புதுப்பிக்கிறேன் இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு என்று கேட்டால் கடல் தண்ணி போகுதுன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு இருந்தது, நியாயமான ஒரு எதிர்ப்பு. ஆனால் கேகேசியில் காங்கேந்துறை தொழிற்சாலை அமைக்கிற தான் மக்கள் எதிர்த்தார்கள் ஒழிய அந்த நிலத்தை காப்பாற்ற உண்டதுக்காக சிமெண்ட் ஃபேக்டரியை எதிர்க்க இல்லை. இந்த சிமெண்ட் ஃபேக்டரியை எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது, போகரகமான்ற ஒரு அமைச்சர் இருந்தார், கைத்தொழில் அமைச்சர், இப்போ கவர்னராக இருக்கிறார் கிழக்கு மாநிலத்தில். அவர் இந்த போய்க்குள்ளே இந்தியன் கூட்டு வந்து காங்கிரஸ் சிமெண்ட் ஃபேக்டரியை பார்த்தனாங்க. ராம்கோ சிமெண்ட் முதலாளியும் வந்திருந்தவர். அவர் சொன்னார், எங்கட ஃபேக்டரி தன்னட்டு உள்ள ஆக மிகக்கூடிய ஃபேக்டரிகளில் 4 ஒன்று தான் உற்பத்தி வந்தாங்க. தான் முழு செலவம் போட்டு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி துவங்கி தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தது எனக்கு ஞாபகம். இப்போ பௌரகமாக அவர்களுக்கு இது ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். அதே போல் கெமிக்கல், உப்பளம் 5000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ தான் 5-10 பேருக்கு கொடுத்துருக்கோம். இந்த கிளிநொச்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய புள்ளிவரத்தின்படி மிக பரமையான மிக குறைந்த மிக கூடுதலான மக்கள் வரைமேற வாடுகின்றது கிளிநொச்சியில் பெர்சன்டேஜ் பை ஆக குறைந்து. அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்கள் வருது, முல்லைத்தீவு, மன்னாண்டெல்லாம் வருது. ஏனென்றால் அங்கே பெருந்தொகையான மக்கள் 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் காடியெல்லாம் குடியிருக்கின்றார்கள். முந்தி மட்டக்களப்பிலேருந்து வருவார்கள், 100க்கு 1000 கணக்கில் தொழிலாளர்கள் வந்து வேலையை போட்டு சம்பளம் வரணும். இப்போ எல்லாம் மிஷின். அப்போ மிஷினால் வேலையெல்லாம் போச்சு, போதிய இடம் இல்லாத வேலையெல்லாம் போச்சு, வந்து குடியேறினால வேலை போச்சு. இதெல்லாம் பார்க்க உப்பளத்தை துவங்குறதுக்கு என்ன எல்லாம் இருக்குது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த விரம்பை கட்டி போட்டு இப்போ விளைவிக்க வந்தாங்க. எங்களுடைய இவர்கள் அதில் அக்கறை காட்டி அதே போல் கெமிக்கல்ஸ், பந்தம் கெமிக்கல்ஸ், ஓட்டு தொழிற்சாலை ஓட்டு சுட்டாங்க. அவர்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மக்களை உசுப்பி விட்டு இலகுவாக அவர்களை தூண்டக்கூடிய விடயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒழிய இந்த மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றதை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சத்தத்தை சொல்லியிருக்கிறேன். நான் பாரம்பரியமாக தேசியப்பட்ட வழியில் ஆனால் கூப்பன் இருந்தது. கூப்பன்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்க மாட்டீர்கள், அல்ல சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீர்கள். அது ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு குறிப்பிட்டதுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அரிசி, சீனி, அப்படி மற்ற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றில் விலை குறைந்த விலைக்கு சில இது இலவசமாக. இந்த இன்றைக்கு இந்த அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கியிருந்தால் யுத்தம் முடிந்த உடனே நான் பல தடவை கேட்டேன், எத்தனை தடவை நான் கேட்டும் அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் எங்கிட்ட பாராளுமன்ற பிள்ளையாரும் அதை பற்றி அதை எடுத்து ஒன்று இருக்கிறது. அதன்படியால் மக்களுக்கு ஒரு மாற்றம் நன்மைக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அது சம்பந்தமாக பலரும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ பொதுவாக உங்களை பற்றி ஒரு வழியில் என்ன, நீங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தமிழர் நீண்ட பாரம்பரியம் இருந்தாலும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கென்று ஒரு கொள்கை நிலைப்பாடு இருந்தது. அதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் திரு சம்பந்தன் போன்றவர்களெல்லாம் தேர்தலில் போட்டியிட்டு 77ஆம் ஆண்டு தனிநாட்டுக்கான ஒரு தனிநாட்டை பெறுவோம் என்ற அடிப்படையில் இந்த வாக்கு மக்களுடைய ஆணையை பெற்றார்கள். பிறகு பல்வேறு அரசியல் சூழ்நிலை அரசியல் மாற்றங்களால் அதை அடையலாமா இல்லையான்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் வந்தது. அது சரி. இப்பொழுது ஆனந்த சங்கரியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ற சிலர் சொல்லுகிறார்கள், ஆனந்த சங்கரி எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க சொல்லுகிறார், வடகிழக்கு இணைப்பை விட சொல்லுகிறார், சமஷ்டியை விட சொல்லுகிறார் என்றெல்லாம் வெளியில் பல பிரச்சாரங்கள் உண்டு. உண்மையில் திரு ஆனந்த சங்கரியினுடைய அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு மிக துக்கமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆனந்த சங்கரின் விஷயம் பலருக்கு உண்மையான நிலைப்பாடை தெரியப்படுத்திட்டேன். எனக்கு என்னை பற்றி நடுக கண்டித்து எழுதுகிற ஒரு பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, ஒரு எடிட்டோரியல் இருந்தது.
பிரபாகரன் ரப்பதுக்கு 6 மாதத்துக்கு முந்தைய என்ன சொன்னார் வார்த்தைங்க, அதுதான் இன்றைக்கு சொல்கிறார். அப்போ நிலை தடுமாறாமல் நிற்கிறது நான் தான். எழுத வேறும் இல்லை, சுடர்வழி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அப்படி ஒரு செய்தி வந்தது எடிட்டோரியல். இது ஏன் சொல்லணுன்னா, நிலை மாறாமல் நிற்கிறது நான் தான். நியாயத்தைப்படி இதுதான் நடக்குமோ நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவர்கள் ஒன்றை சொல்கிறது. இப்போ இணைப்பை சொல்லி இணைப்பு இல்லாட்டால் என்னட்ட கிடக்கு பேப்பர் கட்டி ஒரு கட்டி வச்சுக்கிறேன். இனத்திய தீர்வோம்ன்றோடனே சாதாரணமான மக்களும் இனத்திய தீர்வுன்னு சொல்ல துவங்கிட்டார்கள். ஆனால் எதை இணைக்கிறது என்ன? 2 ஆக்களை பிடிச்சி இணைக்கிறதா இல்லை. 3 சமூகம் வாடுகின்ற ஒரு இடத்துல இனத்தை வடகிழக்க இனத்திய தீர்வுன்னு சொல்லியிருக்கல, அந்த மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை வைக்கும். ஜனாதிபதி போன தேர்தல் மட்டக்களப்பு கிழக்கு மாநிலம் தேர்தல் முடிஞ்ச உடனேயும் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்ற பிரச்சனை இல்லை. ஜனாதிபதியை போய் சம்பந்தர் கேட்கிறார், எங்களுடைய தமிழரை முதலமைச்சரை பிடிச்சி. இதில் யார் சரி புளியன்னு நான் வாதிட வரையில்லை. ஒரு பொறுப்புள்ள நீங்கள் இணைப்பை பற்றி கேட்குறீங்கள். வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் இஸ்லாமிய ஒன்றிணைத்தால் தான் அந்த இணைப்பு சரிவரும். தெரிந்து கொண்டும் போய் ஒரு சிலருடைய அபிலாஷைக்காக போய் ஜனாதிபதியை கேட்டு மூக்கிடப்பட்டு ஜனாதிபதி ஐ எம் சாரி ஐ ஒன்ட் இன்டர்ஃபியர் இந்த மாதிரி அது உண்டு. இப்போ சில பேர் கண்மூடித்தனமாக அந்த உசாரில் பேசுனானே மேடையில் இருந்தால் வடகிழக்கு இணைத்திய தீர்வோம், சரி நான் அது மறுப்பு இல்லை, தான் போனேன். அப்படி ஒற்றுமையோடு தான் நினைக்கலாம் முடியும். மற்றபடி கஷ்டம். இன்னொரு பெரிய போராட்டம் மரணங்கள் பாருங்க. ஒரு பாராளுமன்ற ஒன்ற பேர் இஸ்லாமிய முஸ்லீம் பாராளுமன்ற ஒன்ற பேர் இன்று வரைக்கும் வடகிழக்கு மாநிலத்தை இணைக்கிறதுக்கு சம்மதிக்கல. இந்த வடகிழக்கு மாநிலம் இணைக்கிறதை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஜனாதிபதியோடு நான் நடத்துக்காட்டேன். என்னென்றால் இப்போ நாங்கள் ஒரு ஒன்றை கொடுத்து தான் எடுக்கும். ஒரு இப்போ சம்பந்தராக இருந்திருந்தால் நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், நீங்கள் நம்பியாவை நீங்கள் இருக்கோ உங்களுடைய அவளோட போடுங்க புத்தமனால சீஃப் மினிஸ்டராக நான் சப்போர்ட் பண்ணுறேன். 2 பேரத்துக்கு நீங்கள் எடுங்க, 2 பேரத்துக்கு நாங்கள் இந்த ஒரு சிங்களார்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு வேணும் காரிய மொழியை சும்மா. அதே போல் இணைப்பை போல் அந்த சமஷ்டி இப்போ புது வியாக்கியானம் ராஜா அண்டைக்கு ஒரு சமஷ்டியை போன்ற ஒரு அடிப்படையில் கொடுக்குறாரு அவங்களே. அவர் தெரியல இறுக்கி வாதிச்சால் இப்போ இருக்கிறது சமஷ்டி தான். கிராமசபை அதெல்லாம் டிஃபைன் ஆஃப் பவர்ஸ் தானே. பெரிய இந்த அத்தாரிட்டி மாதிரி இவ்வளோ காலம் இளங்கானம் ஒன்று சொன்னவர் வேந்து கொஞ்சம் ஆளால் சமஷ்டி எட்டே தீர்வுன்னு சொன்னவர் இப்போ சமஷ்டி மாதிரி இதாக செய்யணும்னு சொல்கிறேன். இவர் பிரிக்க முடியாத என்ன பிரிக்காத என்ன வெல்டிங்கு செய்கிறது. இது இனத்தை பிரிக்க முடியாது எப்படி இப்போ இப்படி இருந்தது. சோல்படி கான்ஸ்டியூஷன்லே இருந்த செக்ஷன் 29 பிரிக்க முடியாததான், ஒருவருக்கு சலுகை காட்ட முடியாததான் காட்டினார்களா, தூக்கி இருந்தார்கள். அவனே நாளைக்கு வர்றவர் என்ன செய்வார்னு தெரிஞ்சாருக்கு. இங்கே உள்ள சிலர் சொல்கிற கேட்டுக்கொண்டு பிரிக்க முடியாத அறக்க முடியாத ஏதோ ஒட்டி தான் கொண்டு வரன்றது தான் பெரிய சாதனை செய்தவர். இப்போ திரு ஆனந்த சங்கரி சமஷ்டி தொடர்பாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக நீங்கள் என்ன நிலைப்பாடு? நான் சொல்லிக்கிறேன் என்ன ஒன்று பாருங்க, சமஷ்டி சரி வராது. இவர்களுக்கு இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டு சமஷ்டி சரி வராது. ஆறு இருக்கிற வரைக்கும் இந்த இந்திய செட்டப் இருக்கும் வரைக்கும் சிங்களர்கள் தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் வராது. ஏனென்றால் எங்கிட்ட வாய்ப்பில் ஒரு சொல்கிற பிரபாகரன் தான் என் தலைவர், தான் என் தலைவர், என் சிங்கக்கொடியை நீங்கள் ஏற்றலாம், நாங்கள் புலிக்கொடியை ஏற்றலாம் என்றால் பேருந்தங்க சிங்களவர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அது சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? பிரபாகரன் உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நான் பிரபாகரன் தான் தம்பி என்ன எழுதுவேன் கருதும் தம்பி, அது என்னோட இருக்கட்டும். வெளியில் சொல்ல போனோடனே என்ன நடக்குது? அந்த வீடு கொண்டு எழுதுகிறார்கள், அந்த தோஷம் வளருது. எப்படி வளர்ந்தேன்ட்டு உதாரணம் சொல்ல போனால், இப்போ சமஷ்டிக்கென்று இப்போ நாங்கள் ஒரு தீர்வை அரசாங்கம் கொண்டு வரமே இருந்தால் 5% 10% மக்கள் கூட ஓட் பண்ண மாட்டார்கள். 5-10% மக்கள் கூட ஓட் பண்ண மாட்டார்கள். ஏன்? அவ்வளோத்துக்கு பொறுப்பு வந்துட்டு. ஆனால் 2005ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் எழுதினான் 2 போட்டி பொருள்களுக்கு தயவுசெய்து இந்த முறை நீங்கள் இந்த இனப்பிரச்சனை தீர்ப்பாக இருந்தால் இந்திய முறையிலான தீர்வை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கோ, அல்லது நீங்கள் இதை பற்றி பேசாக பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்சால் போல்
யார் வெல்றீங்களோ அவர் அந்த பொறுப்பெடுத்து செய்யட்டும்னு சொல்லி ஒரு கடிதம் எல்லாருக்கும் வெளியினான், எல்லா வேட்பாளருக்கும் வெளியினான். ஜனாதிபதி ராஜபக்சேக்கு வெளியினான், ரணிலுக்கும் வெளியினான். அது புதினம் என்னென்றால் அந்த ரணிலின் கட்சியில் இருந்தவர் கருஜா சூர்யா இந்தியன் மாடலை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லிட்டார். ரணில் சமஸ்தி தாரேன் என்று சொல்லி மக்கள்கிட்ட போனார். அப்போ இந்த இந்தியன் மாடல் சமஸ்திக்கு மக்களுக்கு எதிர்ப்பில் ஆதரவு இருக்கின்றது சிங்கள மக்களே காட்டினார்கள். 2000 பலர் மறந்து விட்டார்கள், அல்ல பலருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தவில்லை. 2005 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு விழுந்த ஓட் 47.56. என்னத்துக்கு? சமஸ்தியிலே இந்த பிரச்சனை தீர்ப்பேன்னு சொன்ன ரணிலுக்கு விழுந்த ஓட். அது மேட்ட ஓடுன்னா சிங்கள மக்களுடைய ஓட். தமிழர்களை ஓட் பண்ணுவோண்டாண்டு ஏதோ ஒரு காரணத்தால் எங்களுடைய தமிழ் விளை கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டணி பிரச்சாரம் செய்தது. என்ன செய்து கொண்ட தலைவர்கள் இனப்பற்றிருந்தால், நாட்டு பெற்றிருந்தால், இந்த பிரச்சனை தீரம்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் போயிருக்கலாம். தம்பி பிரபா உங்களுக்கு சந்திக்க போகணும், போய் சொல்கிற தம்பி இதுதான் ஒரு நல்ல வாய்ப்புண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த முறை இதை ஒத்துக்கொள்ளுவோம், சமஷ்டியை ஏற்றுக்கொள்ளுவோம், பேருந்து பார்ப்போம் என்று சொல்லியிருந்தால் பிரபானை சம்மதிக்க வச்சுக்கிறான். உங்களுக்கு இவைக்கு தெரியணும், பிரபானுக்கு அங்கே தூண்டுறதுக்கு ஒவ்வொரு ஆக்கள் இருக்கிறார், ஒவ்வொரு கருத்தை சொல்கிறவர்கள் அவருக்கு இருக்கிறார் தானே. நீங்கள் புத்திசாலியாக நடந்துக்கணும், நடப்பதால் நீங்கள் போய் சொல்லிக்கணும், தேர்தல் பரிஷ்கரிப்பை பண்ணாமல் நாங்கள் தேர்தலில் வாக்களிப்போம், நாங்கள் சமஷ்டி கொள்கைக்கு போட்டி போடுகின்ற ரணிலுக்கு வாக்களிப்போம்னு சொல்லியிருந்தால் அந்த 2005 ஜனாதிபதி தேர்தலில் 3-2 வாக்கு கிடைச்சிருக்கு. இது தமிழ் மக்கள் கூடாமல் 1,40,000 ஓட்டாளான் தோல்வி. இனி இன்றைய பாருங்க வா, இன்றைக்கு இந்த துவசம் அவ்வளோ தூரத்துக்கு துவசத்தை வளர்த்து அது விடாமல் அது இல்லாமல் சுமந்தனை பார்த்தேன். என்னோட எத்தனையோ பேப்பர் எங்கள்கிட்ட முடிவு அதுதான், தமிழிசை கட்சியினுடைய முடிவு அதுதான், சம்பந்தமாக தான் முடிவு அதுதான் என்றா இது சமஷ்டி தான், நாங்கள் அடைந்தே தீருவோம். இப்போ பார்த்தால் நீங்கள் வடிவாக பாருங்க, இந்த சமஷ்டி தெரியுதுன்ற சம்பந்தர். எனக்கு இந்த கதையொன்று ஒரு சின்ன வயதில் ஒரு கதை, ஒரு ராஜா சொல்லியிருக்கேன், மிகவும் மெல்லிய துணி ஒன்று யார் நிசவு பண்ணுறான்னு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ராஜேந்தர் வந்து எல்லோரும் பார்த்தா எல்லாராலையும் முடியலை. என்ன ஒரு தண்ணி தான் சும்மா தரையை போட்டு அடித்து ராசா கூட வந்து, ஐயா பாருங்கள், ஓ நல்லா இருக்குது பாருங்கள் ஐயா, இது எப்படி என்ன மிலிசாக இருக்குது தானே, அது அருமையாக இருக்குது ராசா சொல்கிறார். அப்போ அவனுக்கு தான் பரிசு, அவன் அங்கே தரையில் ஒன்றும் இருக்கில்லை, சும்மா தரையாடினான். இப்போ சம்மந்தரியாக சொல்கிறேன், வடிவாக பாருங்கோ பிச்சு அதுக்கு இல்லை சமைச்சு தெரியுதுன்றாரு. யாருக்கு பூச்சி தெரியல, நாங்களும் படித்தேன், நான் ரோடு கூட்டினானே, அதே நான் புல் பிடிங்கினானே, நானும் படித்தவன், எனக்கும் சட்டம் தெரியும். சமஷ்டி என்ற முறையை நீங்கள் பாய்க்கிறதால சிங்கள மக்களுக்கு ஒரு வெறுப்பு, இப்போ என்ன வெறுப்பு கூடியிருக்குது. அன்றைக்கு வெறுப்பு இருக்கேக்கியே 47% விழுந்திருக்கு சமஷ்டிக்கு. அது மட்டுமே இல்லை, அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் ஜனாதிபதி ராஜபக்சேக்கு ஒரு கடிதம் கொண்டு எழுதினேன். ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு விழுந்த ஓட்டு இடதுசாரி ஓட்டு முடிந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், பரம்பரையாக தமிழர் என்ன சமஷ்டிய முறையை ஆதரித்தது தான் தமிழ் காங்கிரஸ் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியும் சமசமாஜ் கட்சி. அவர்களை கூட்டான் என்று உங்களோட இருந்து ஓட் பண்ணவர்கள். நீங்கள் அவர்கள் உங்களுக்கு தந்த ஓட்டையும் இதுக்கு இங்கால சேர்த்து சமஷ்டிக்கு என்ன மெண்டேட், அதாவது அதிகாரம் கிடைத்து விட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. என்னுடைய அறியாமை, நான் மற்றொரு கிண்டல் பண்ணலாம், என்னுடைய ஞான் கேள்வி சரி, அங்காலே விழுந்தோம், எங்கடையும் அங்கால விழுந்திருக்கு, அதை தாருங்கோ என்று கேட்டு அதை அவர்கள் பொருட்படுத்த இல்லைச்சுமா அவன் பைத்தியக்காரன் சொல்லி விட்டார்கள். இதுதான் என்னுடைய பங்களிப்பை நான் சரியாக தான் செய்திருக்கிறேன். சமஷ்டி விஷயத்தில் நான் சரி, மற்ற என்ன இணைப்பு விஷயத்திலும் சரி. நான் சொன்ன இணைப்பு விஷயத்தை என்னட்டு தாருங்க, இப்போ நான் சொல்கிறேன்னா நான் சரிப்படுறேன், என்னால் முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு எல்லாரும் இப்போ தலைவர்கள், அதான் பிரச்சனை. எல்லோரும் தலைவர் ஒரு கட்டுப்பாடு இல்லை. சம்பந்தர் இவ்வளோ செய்கிற சம்பந்தருக்கு இங்கே வாங்க எல்லோரும் கொண்டாயிருப்போம், கொஞ்சம் வாய் அடக்குங்க. நீங்கள் பிரபாரம் உனக்கு என்ன தலைவர்னா வச்சுக்கொள்ளப்பா, உன்னுடைய வச்சுக்கொள்ளி நான் வெளியில் சொல்கிறேன், அல்லது அந்த விஷயம் அப்படி என்றேன்னு சொல்கிறேன். தமிழன் தான் வடகிழக்குமான கிழக்கு மாநிலத்தை ஆளணும்னு சொல்கிறேன், வச்சுக்கொள். நாங்கள் எங்களால் முடிஞ்சவரை எங்களுக்கு இந்த தந்தங்கள் அரசியல்
என்ன இந்த ராஜதந்திரத்தை உபயோகித்து நாங்கள் எங்கிட்ட பிரச்சனைக்க பார்க்குற விட்டுட்டு அவர்களை தூண்டி விட்டு பாருங்க எடுத்து யார் எடுத்தாலும் கிழக்கு மாதம் முன்னே அமைத்திய திரும்பும் வடகிழக்கு மாநிலத்தையும் அந்த வடக்கையும் கிழக்கையும் இணைத்ததுண்டா எப்படி அங்கே 3 தினம் வாழுது அவங்க மறுக்கிறாங்கன்னு. அப்போ அவர்களை சம்மதிக்க வைக்கும். அந்த தோணனையில் இல்லை. நாங்கள் நாளைக்கு நாள் துவசத்தை வளர்த்து கொண்டு எங்களுக்கு நாங்கள் மண்ணள்ளி போட்ட மாதிரி எங்களோட மக்களுக்கு மண்ணள்ளி போட்டு அதுவும் பிரவாரம் என்ற பேரை சொல்லி விடுதலை புலி என்ற பேரை சொல்லி மண்ணள்ளி போட்டு. அரசியல் களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு சந்திப்போம். அரசியல் களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த அரசியல்வாதி திரு வி ஆனந்த சங்கரி அவர்கள் கலந்து பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய 2வது பகுதியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் இந்த அதாவது சமஷ்டி, அதாவது அடிப்படைகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்போல் செய்யலை. நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். அந்த நான் வச்ச சொல்யூஷன் என்னென்றால் இந்தியன் மாடல்னு சொல்லி இந்த இந்தியன் மாடலை பற்றி நான் உருக்கி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் சொல்லி கொண்டு வரேன். நான் தான் அப்போ இந்த சோபித்த தேர் கொண்டு ஒருவர் இருந்தவர். இவர் அல்ல, இறந்தவர் அல்ல, மற்றவர். இறந்தவர் சொல்லுவார், சாந்தங்கரி இந்த நாட்டை பிரிக்கிற விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் எடுங்க சொல்லுவார். அந்த இறந்த சோபித்த அவர் நல்ல மனுஷன். மற்ற சோபித்தா இப்போவும் இருக்கிறார் அரசியலில். ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட இருக்கிறார். என்ன கேட்டார், என்னை கூப்பிட்டு விசாரித்தார் எங்களுடைய நிலப்பாடு என்ன. நான் அவருக்கு ஒரு சின்ன கதை, சுவாமி இப்போ பாருங்கள் எங்களுடைய நாடு மிகவும் பெரிய இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லர் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதில் மிகக்கூடிய மக்கள் இந்துக்கள் இருக்கத்தக்கதாக ஒரு இஸ்லாமியரை ஜனாதிபதியாக போட்டு வச்சுக்கணும். பார்த்தீங்களோ அந்த ஜனாதிபதிக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாருன்னு தெரியுமா? அவர் ஒரு குருவி கூட அவருக்கு ஒரு அவமதிப்பு ஏற்படுத்தலை. அவ்வளோ பெரிய மதிப்போடு இங்கே நாங்கள் கூட கூப்பிட்டு அவருக்கு செயல் எடுத்திருக்கோம். அப்படியான ஒரு இஸ்லாமியர் இந்து நாட்டுக்கு தலைவர், கவர்னர். எங்களை நாட்ட முடியுமா? முடியாது. அப்படி எங்களோட மக்கள் உங்களோட மொழி உங்களோட மதம் எங்களுடைய மதம் நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து வந்த நாங்கள் இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாட்டை பிரிக்க விட மாட்டேன் இந்திய அரசாங்கம் உறுதி தருகிறது. அப்போ இந்த இந்தியன் மாடலை சுவாமி நீங்கள் ஏன் ஆதிக்கக்கூடாதுன்னு அதுக்கு அப்படி ஒன்று ஆன்சங்கரி மந்தமாக யோஜனாவை அப்படி பிரிக்கணும் வேண்டேன். ஆன்சங்கரி ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ வந்துட்டு என்ன ஒன்று கேட்டேன். அது சரி, எத்தனையோ நாடுகளில் என்னென்னலாம் இருக்குது சார்ந்தீங்க, நீங்களே இந்த இந்தியன் மாடல் இருக்கீங்க. சுவாமி பக்கத்து நாடு என்ன அங்கே பாருங்க, அங்கே முஸ்லீம் எத்தனை அயல்நாடுகளோட இந்தியாவுக்கு கொழுவல், உள்ளுக்கு காஷ்மீர் பிரச்சனை, உள்ளூர்லேயே முஸ்லீம் சிங்கள இது நடக்கிற தமிழர்கள் சண்டை பிடிக்கிறார்கள், அபிப்பிராயம் ஏற்படுங்க. இருந்தாலும் தலைவர் ஜனாதிபதி ஒரு முஸ்லீம். அப்போ அதே போல் எங்களுக்கு என்ன தேவை? ஞாபகம் தமிழ்நாடு. நான் சொன்னால் நான் பேர் இப்போ சொல்ல மாட்டேன், சந்தர்ப்பம் பிறகு சொல்லுவேன். மிகவும் முக்கியமான ஒருத்தர் சொன்னேன், சாசங்கரி நான் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இந்த மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. இந்த பல்வேறு நாட்டு வந்து அங்கே இருக்கு, பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். எனக்கு செக்யூரிட்டியோடு நான் போகவில்லை, தனியாக தான் போனேன். நான் உங்களுடைய பிரிவினை ஆதரிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் அப்போ இதைத்தான் அவர் கேட்டார். யார்? அந்த ஃபாதர், அந்த சுவாமி. ஏன் இவ்வளோ நாடுகளிலே இதுக்கு முறையை ஒட்டி இதை பண்ணிங்க. நான் சொன்ன சுவாமி பக்கத்து நாடு, பக்கத்து விட்டால் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தே ஆகணும். நாட்டை கடந்தால் 60 மில்லியன் தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நிம்மதியாக இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி கிடையாது. இங்கே உள்ள சிங்களர்களுக்கு நிம்மதி கிடையாது. அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் திருப்தியாக வாழ என்றால் அவர்கள் போன்ற அதிகாரத்தை நாங்கள் அனுமதித்தக்க இருக்கோம். ஆனபடியாகத்தான் நான் இந்தியன் மாடல். இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அதிகாரத்தை தாருங்கள், இந்த பிரச்சனை தீரும். அதுக்கு பலர் அதுக்கு ஆதரவு. நான் ஜனாதிபதியிலேருந்து பல்வேறு 7 கிட்டத்தட்ட 8-9 மந்திரிமாரோடு இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் அதை ஆதரித்தார்கள். ரெண்டும் கூட காலம் கிடைக்கவில்லை. எல்லாத்தையும் விட்டு நாங்கள் சமஷ்டி என்ற பேரை விட்டு நாங்கள் இந்தியன் மாடலை, இந்தியாவில் உள்ள
ஆட்சி முறையை பல்வேறு மாநிலங்களுடைய ஆட்சி முறையை நாங்கள் கையாண்டால் இலகுவாக சிங்கள மக்களுடைய ஆதரவு கிடைக்கும், முஸ்லீம்ஸுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதோடு சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் உள்ள பில் ஆஃப் ரைட்ஸையும் சேருங்க. ஜனாதிபதியாக கண்டு இந்த ஜனாதிபதி ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நான் போய் இந்த இந்தியன் மல்லை பற்றின்னு சொல்லி இதோடு சேர்த்து நீங்கள் இந்த இந்தியன் என்ன சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள அவன் அரசியல் சாதனத்தில் உள்ள பில் ஆஃப் ரைட்ஸ் குடிமர சட்டத்தை அப்படியே அமல்படுத்துங்க கேட்டால் நாட்டின் பிரச்சனையில் 75% தீரும். ஆனால் நீங்கள் இந்த இந்தியன் மாடல் என்று சொல்லக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்குது. என்னென்றால் இப்போ ஏற்கனவே இந்த 87 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஒரு 13வது திருத்தச் சட்டம் கொண்டு வந்து, ஆனால் அந்த 13வது திருத்தச் சட்டத்தை கூட இந்த அரசாங்கம் முழுமையாக அமுல்படுத்துறதுக்கு அனுமதிக்க இல்லை. இப்போ அது எங்கட தர சைட்டை விடுவோம், அது அரசாங்கம் நினைச்சிருந்தால் செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே அந்த ஒரு தேவையற்ற தலையீடுன்றது மாநிலங்களில் இல்லை. இப்போ இங்கே எல்லாத்துலேயும் ஒரு சிங்கள கவர்னரை போட்டு அதுக்குள்ளாக மாகாண சபையை முடக்கிற ஒரு வேலையை இந்த அரசாங்கம் நினைச்சால் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி இந்தியன் மாடல் ப்ளஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் பில் ஆஃப் ரைட்ஸ் உங்களுக்கு தெரியாது. சின்னப்படியாக இருக்கீங்கள சிலேப் ட்ரீம் அடிமையின் கனவு, அது ஒரு பயம். நான் பாடமாக்கி வச்சுதான் இப்போ மறந்து போனேன். அவன் பெரிய ஒரு மன்னன், குறுநில மன்னாக இருந்தவன். இந்த வீட்டு எல்லா இடம் பார்த்தா வெள்ளக்காரன் வந்தான், எல்லாம் 4 பக்கத்தால் பிள்ளையர் பக்கத்தால் பஞ்சாயத்து பக்கத்தால் அவரோட பக்கத்தால் கொண்டே அடிமையாக வித்தாச்சு. கனாக்கான் தான் திருப்பி தான் போகிறதாகவும் குதிரையில் தான் போகிறதாகவும் கண்ணை கண்டு அவன் 2 சொட்டு கண்ணீர் விழுந்திருக்கு, அவன் இறந்துட்டான். சரியோ, இதையும் நான் சொல்கிறேன்னு கேட்டால் மிகவும் மோசமான அடிப்படை உரிமையை இழந்தவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா மக்கள். நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன். தேர் தண்ணி குடிக்கிறேன்னால் பஞ்சாதி புள்ள தாய் எனக்கு கணவன், புள்ள நிறம் கலர், பஞ்சாதி கருப்பு, இவர் வெள்ளை அல்லது இவர் கருப்பன் பஞ்சாதி வெள்ளை. போனால் பிள்ளை ஒரு இடத்தையும் தேர்ந்து பிடிக்கணும், பொண்டாட்டி ஒரு இடத்தையும் தேர்ந்து பிடிக்கணும், ஒரே இடத்தையும் தேர்ந்து பிடிக்க முடியாத இருந்த நாட்டில் கவர்னரும் பிரசிடெண்ட்டும் சாதாரணமான ஒரு தொழிலாளி கொண்ட தேர்ந்து பிடிக்கிறாங்க. இப்போ நேற்று ஒரு பெரிய இப்போ அண்மையில் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் எஸ்பி 18-20 அப்பாயின்மெண்ட், அதில் ஒன்று தமிழன் இல்லை, ஒரு முஸ்லீம், ஒரு சாட்டுக்கு ஒரு முஸ்லீம், ஒரு தமிழ். இப்போ பாருங்க இங்கே கொண்டு நான் 3000-4000 டீச்சர்ஸை கொண்டு மொழி தெரியாத இடத்துல போட்டுக்கிறாரு. என்ன மைன் அப்பாயின்மெண்ட், இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் அந்த பில் ஆஃப் ரைட்ஸ். நீங்கள் சொன்னீங்களே அதெல்லாம் இப்போ நான் என்னென்னத்தை இவர் இப்போ செய்கிறேன்னு நாங்கள் முறைப்படுகின்றோமோ அத்தனைக்கும் விடகால தரக்கூடியது அந்த பில் ஆஃப் ரைட்ஸ். இது நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை இந்த தென்னிலங்கை அரசியல் சக்திகளோடு பேசி இதை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? செய்யலாம் என்றால் அவர்களுக்கு வேண்டியது. எனக்கு ஒரு நாள் என்ன ஜனாதிபதி கண்டார், பழைய ஜனாதிபதி மிஸ்டர் ஆன்சங்கரி, இந்த சமஷ்டி என்ற சொல்ல பாவியாதிகள் தயவு செய்து மஹிந்த ராஜபக்ச உங்களுடைய ஆசை இதே இல்லை, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் த வேர்ட், அது அலர்ஜிக்காக வந்துட்டு. ஏன்னா அவரே சமஷ்டியை பிரேச்சால் தான் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க. இந்தியன் மொழியில் தேவையான வாய்ப்பாங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸில் கட்டுரைகளில் யூஸ் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது என்னென்னால் அந்த சமஷ்டி என்றால் எங்களுடைய ஆக்கலாம் அங்கே ஒரு பேசுகிறார். நாங்கள் இப்போ ஏன்னா மாகாணத்தை எடுத்துட்டோம், அடுத்த பாஞ்சல் சமஷ்டி வெளிநாடு நானே ரெண்டு பேசியிருக்கார். சந்தேகம் வளர்ந்துட்டு தானே இந்த நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு உண்டு. அது இன்னும் ஒன்று பலரால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற தமிழ் தலைவர்கள், அரசியல் சிங்கள தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் நான் இல்லை சொல்ல போகிறேன்னு பயணமாக வரணும். அந்த விஷயம் சரித்திரத்தில் நாங்கள் படித்தது என்ன இங்கே இவ்வளோ தோஷம் பேசுகிறோம். சிங்களம் அங்கே ஏன் கட்டினான் 2 துள்ளி அடிக்கிற ஆக்களும் இருக்கேன். சிங்களப்பட்டியை கட்டிட்டான், வடுவார் ஆட்கள் பொருளுடன் பேர் சிங்களப்பட்டியை கட்டினான். சிங்களப்பட்டிகள் யார்? நாங்கள் யார்? சிங்களவர் யார்? நாங்கள் பெருமையாக பேசுகிறோம், எங்களுடைய தொப்புள் கொடி வர வேண்டும். மதுரையிலேருந்து நாங்கள் என்ன சென்னையிலேருந்து வந்த நாங்கள் எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு இருக்குது தமிழ்நாட்டு மக்களோடு என்று. அதே உறவு சிங்களர்களுக்கு இருக்குது மதுரையில். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் இந்த கதை? மதுரை மன்னன்
தன்னுடைய மகளை மதுரை இளவரசியை விஜயனுக்கு கட்டி கொடுத்தார். அதோட விஜயனுக்கு என்ற உறவுகளுக்கு அவர்கள் கூட வந்து 800 பேருக்கும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப 800 பெண் பிள்ளையும் அனுப்பி வச்சிருந்தார். சீதனமாக யானை குதிரை எல்லாம் கொடுத்து அனுப்பி, கேரேஜ் எல்லாம் கொடுத்து அனுப்பி அந்த ஒரு நெவில் ஜெயவீர என்ற ஒரு யாழ்ப்பாணத்து ஈயா இருந்தவர். அவருடைய ஆட்டுகள் என்னட்டு இருக்குது, அழகான ஆட்டுகள். என்ன யார் சிங்களவன் யார் தமிழன், நாங்கள் சிங்களம் பேனா சிங்களவன், தமிழ் பேனா தமிழன். அதுதான் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுற ஆனந்த சங்கரி அப்போ ஏன் வந்து 77ஆம் ஆண்டு தனிநாட்டு பிரேரணையை ஆதரிச்சீங்கள்? இல்லை, தமிழ்நாட்டு ஒன்றுங்க யோசிக்கணும், கட்சி என்று வரையில்லை. தமிழ்நாட்டு பிரேரணையை அது ஒரு அண்டையில் சூட்டின்படி சரி. என்ன நான் அதை ஆதரிக்காவிட்டாலும் எதிர்க்காவிட்டாலும் ஆதரிக்காவிட்டாலும் எதிர்க்காக இருக்கணும் என்ன. ஆனால் அந்த எங்களுக்கு போன்றாக்கள் சொல்லப்பட்ட என்னென்றால், if a viable alternative is put forward, we will take it back to our people and get that endorsed by them and accept the alternative that is offered. தனி நாடு கேட்குறோம், எங்களுக்கு தெரியும் கஷ்டம்ண்டு. அதுக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு மாற்று திட்டத்தை நீங்கள் முன்வைப்பீர்களாக இருந்தால், நாங்கள் அந்த திட்டத்தை எமது மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு வழங்கப்படுத்தி அவர்களின் சம்மதிக்க வச்சு ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ நான் நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விக்கு இது பதில் சரியாக நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு என்னை போட்டவர்களுக்கு எங்களுடைய தலைவர் சொன்னார். அதை விட்டு தலைவர் சொல்லி போட்டார், நீர் உம்மட வரையண்டி ஓடு ஈழமாக போவோம் நான் சொல்லுவேன். நான் சொல்லல. அப்படி இரண்டால் திரு மாவை சேனாதிலாம் அந்த நேரங்களில் நிழல் அரசாங்கம் ஒன்றை பற்றி தெரியாது. சேனாராஜா 7 வரையும் பெரிய போராட்டம் நடத்தினது வந்து 7 வரையும் உள்ளு. இப்போ சும்மா வாழ்ச்சவாடாவில் விடுறார் ஒழிய எங்கே என்ன செய்து போட்டு போனார் மரியாதைக்கு? என்ன செய்துட்டு போனார் மரியாதை சொல்லுங்க. ஒன்று மட்டும் கிளிக்க இல்லை. அங்கே என்ன முதல் வேறு பிடிபட்டு கரியால் சோக்கால் சுதந்திர தினத்தை எதிர்த்து இந்த புது அரசியல் சார்ந்து எதிர்த்து இப்படி கொண்டு போனால் கையில் கருப்பு இருந்தபடியே அவரும் போனேன். இந்த மச்சான பிடிபட்டவன் கண்ண பேர் போய் அது அதை விட்டு பின்ன நடிக்கன் செத்து போய்ன்னு விட்டு போனார். ஒருக்கா விட்டு போவான் செத்து போய்ன்னு. 2ஆம் தினம் அடிக்க செத்து போன விட்டு போனா செத்தில் இருக்கும். இது சும்மா இந்த அப்பாய் மக்கள் ஏது பார்த்துரு மட்டுமல்ல, தான் ஹீரோன்ற காட்டுறேன். எத்தனை அவன் வண்ணி ஆனந்தன் அவன் கொஞ்சம் தடியன் எத்தனை அடி வாங்கியிருப்பான் அந்த படி என்ன வண்ணி ஆனந்தன். காசியாந்தி ஏதோ கவியை பாடி யார் போய் தப்பிட்டார், பிள்ளையாளுக்கம் எல்லாம் ஊற்றியும் வாங்கி கொண்டு. சேனார் ராஜா அவரால் தான் எங்களோட இருந்தது மாதச்சம்பளத்துக்கு. அவர் இளைஞர் பேரவையில் இருந்த ஒழிய ஒரு காலம் இளைஞர் வேலை அவர் தெரிவு செய்யப்படவில்லை. அமைச்சரங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். அவருக்கு சம்பளம் மாதச்சம்பளம் கொடுத்தவர் தான் தலைவர். அவர் ஆசைப்பட்டு இவ்வளோ இந்த நாடு இந்த நிலைக்கு வந்தேன். அவரை எம்பியாக பிரேரித்த நான் சம்பந்தர் வந்திருக்கிறார், நிலம் வந்திருக்கிறார், எல்லாரும் இருக்கத்தக்கதாக. சேனாராஜா மட்டும் மீன் பிரேரிச்சாண்டு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். என்ன ஏனென்றால் எங்களோடு நின்று தோளோடு ஒன்று செய்யக்கூடிய வேலையக்கூடிய ஆள் வேணும். அது சம்பந்தர் அதுக்கு குவாலிஃபைடு இல்லை, நீளமும் இல்லை. ஆகவே இவர்கள் அந்த தீர்மானத்தை பின்போடணும் என்று சொல்லி நான் பேச்சு வந்த தீர்மானத்தை பின்போடணும்னு சொல்லி போட்டு இந்த பின்போட்ட கூட்டத்தையும் இதே நான் செய்தேன். சேனாராஜா பிரேரித்தேன், சேனாராஜா எம்பி ஆக்கினேன். கமிஷனர் எழுதினார். இங்கே எங்கிட்ட ரெக்கார்டின் படி ஆக நீல என்ன திரு அமுதலிங்கம் தான் இருக்கிறார் செக்ரட்டரியாக. பின்ன நாங்கள் 3 பேர், நான் பேந்திருப்பாரில் அவற்றையும் அந்த சம்பந்தர், நான் சேனார் 3 பேரும் ஒரு கடிதம் கொண்டு எழுதும் கமிஷனர் எலெக்ஷனுக்கு. நாங்கள் பொலிட் பியூரோ சார்பில் இதை எழுதுகிறோம். நாங்கள் சேனாராஜாவை தற்காலிகமாக நியமிக்கின்றோம், இல்லை நீளம் திருச்செலுத்த தற்காலிகமாக செக்ரட்டரியாக நியமிக்கின்றோம் என்று எழுதி கொடுத்த பிறகுதான் சேனாராஜாவுக்கு அப்போ லெட்டர் வந்து 2ஆம் தடவையும் கொடுத்தீங்கன்னு என்னோட எத்தனையோ பேர் சண்டை. இன்றைக்கு என்னோட எடுத்து நிற்கிறாக்களில் பெருமை பதியானாக்கள் என்னோட கோவம் என்னென்றால், சரி ஒரு கால் சேனாராஜா கொடுத்தீர்கள் நாமினேஷன், 2ஆம் தடவையும் கொடுத்தீங்க, நாங்கள் இல்லையா அல்ல நீ இல்லையா என்ன கேட்குறேன். ஏன் கொடுத்தேன்? பெஞ்சன் இல்லைன்னு அடத்து வாங்கிட்டார். என்ன தனக்கு பெஞ்சனுக்கு குவாலிஃபைடு இல்லை, 4 வரையும் 3 தான் இருந்தேன். சரி என்று நான் நீலந்திரிச்சலுக்கு அப்போ நீலந்திரிச்சல சிவாஜியாக போட்டுட்டார் மெம்பராக. 5 பக்கத்தில் ஒரு கடுவை என்னென்னு கிடக்கு. நீலக்கு இன்னென்ன காரணத்துக்காக நான் சேனாராஜா பிரிவிப்பேன், தயவுசெய்து நீங்கள் சேனாராஜா போகணுங்க
உங்களோட பதவியை ரிசைன் பண்ணி போடுங்க. இல்லை நான் எங்கேயோ போகிறதுக்கு ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் நீங்கள் போய்க்கு ரிசைன் பண்ணால் கௌரவம் இல்லை. இப்போ கட்சிக்காரங்க ரிசைன் பண்ணோன்னா இதான் டைம். யார்? நீலந்திரிச்சல். பின்ன நான் போயிட்டேன் லண்டன். அங்கே ஒரு கடந்த மண்டியில் நான் வேறு ஜெர்மனி போகிறேன். ஒரு 2-3 வேலை செல்லும் வேறு நான் வேறு வரைக்கும் காத்துட்டுருக்க வேண்டாம். சம்பந்த் சீனா ராஜாவை நீங்கள் எம்பியா நியமிச்சு விடுங்க. அவர் தான் இப்போ செக்ரட்டரி நியமிச்சு விடுங்க. அங்கே நான் ஜெர்மனியில் கேட்கல. அவர் வந்து செய்தி வந்தேன். சம்பந்தர் எல்லாம் செத்தவிட எல்லாம் முடியும். செத்தவிட நடத்தையில் கூட்டணி செத்தவிட. யார் ஜெர்மனியில் இருந்தது? ஜெர்மனியில் இந்த அகதிகள் சம்பந்தமாக நான் சில அவசியத்தோடு பேச போனேன். நான் வரும்போதுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அவரை நியமிக்கிறவங்கன்னு சொல்ல நான் வேறு சம்பந்தர்கிட்ட என்ன செய்வோம் சங்கரி இந்த நிலண்ட நான் சொன்னேன் சேனாராஜா போட சொல்லிட்டு போனேன். ஐ ஹேட் சம் வெலிட் ரீசன்ஸ் ஃபார் இட். அங்கே பார்ட்டியை நடத்தணும். ஓகே தென் அப்போ பார்த்தா சேனா இந்த சந்திரன் தூத்த போவோம். சேனா இந்த முகத்தை பார்த்தேன். அந்த ருசியில் இதில் என்னத்தை நான் சொல்கிறேன்டால் ஒரு சேனாதி ராஜாவாத 60,000-70,000 ஜனம் சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஒரு சீனாராஜாவுக்கு ஒரு பதவி கொடுக்குறக்கா இதெல்லாம் அவுட் ஆஃப் நான் போயில நினைக்கிறேன். அப்போ என்ன சீனாராஜா நான் போட்டுறேன் 2ஆம் தரம் போட்டவர் 3ஆம் தரம் தான் முதலாவதாக வரணும்னு சொல்லி சொன்னேன். முதல் வேட்பாளராக அதை எல்லாரும் சிரிச்சு போட்டு விட்டுட்டார்கள். அவரை போடல. இவர் போய் முதல் வேட்பாளராக தான் நின்று கொண்டு இன்னும் 2 பேர் தன்னோட நல்ல வேட்பாளர் எங்களோட கேண்டிடேட்ஸ் 2 பேர் நல்லாக்களையும் கொண்டு போய் தனக்கு மட்டும் போட சொல்லி கேட்டு அதுக்கு மக்கள் எனக்கு 36,000 ஓட் பண்ணார்கள். அவர் அப்படி கேட்டபடியாலும் கேட்டும் 32,000 33,000 ஓட்டு எடுத்து 2ஆவதாக தான் வந்தார். அன்றைக்கு பிடிச்ச சாவக்கேடு எங்களுக்கு. அரசியல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு சந்திப்போம். அரசியல் களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் திரு வி. ஆனந்த் சங்கரையா கலந்து கொண்டு பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய இறுதி பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் அதாவது நாங்கள் இப்போ பல விஷயங்களை பேசிக்கொண்டோம். அந்த அதாவது நீங்கள் திரு ஆனந்த சங்கரி ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட்டமைப்புக்குள்ளே இருந்திருந்தால் இந்த நாடாளுமன்ற குழுவினுடைய இப்போ திரு சம்பந்தன் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க. என்ற அவரை விட நீங்கள் சீனியர் அரசியலையும் சரி நாடாளுமன்ற அனுபவத்திலையும் சரி. ஆனால் பொதுவாக இப்படி அதாவது இன்றைக்கு திரு ஆனந்த சங்கரி மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவர் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தைக்கு எதிராக துரோகம் செய்தார், அவர்களுக்கு எதிராக செயற்பட்டார் என்றெல்லாம் உங்களை பற்றி வெளியில் பரவலாக அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதவர்களும் ஒரு சங்கரியா அவர் புலிகளுக்கு எதிராக இருந்தவர் என்று பொதுவாக சொல்லுகிற ஒரு இது இருக்குது. என்ன காரணம்? அப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு 10% ஞாபகம் அவன் ஒரு மனிதன் தான் சொன்னோடு தான் நடக்கான்னு சொல்கிறார்கள். எனக்கு அது என்ற காரியம் முடியுது. நீங்கள் சொல்ல முடியுது. நீங்கள் சொல்கிறது எனக்கு பிளங்குண்டது என்றால் அது பொய் பிரசாரம் வளரும் தெரியும். பொய் பிரசாரம் நான் பகிரங்கமாக கேட்குறேன். இன்றைக்கு நான் அந்த பதவியை விட்டுட்டு போகிறேன். உங்களுக்கு தெரியும் தராக்கி விடுதலை புலிகளுடைய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு தெரியும். ஒரு எழுத்தாளர், நல்ல சிறந்த எழுத்தாளர், உண்மையாக பேசுவேன். 2004ஆம் ஆண்டு தராக்கி அல்ல உள்ளூரில் உள்ள மட்டக்களப்பில் ஒரு சங்கம் இருந்தது, மறுமலர்ச்சி மன்றம். அவர்களும் மற்ற அவர்கள் எல்லா எம்பி மேலேயும் 2001ஆம் ஆண்டுக்கு பிறந்தேன். நான் சொன்னேன் 36,000 போட்டு நான் எடுத்தேன். 9 பேர் நான் தான் முதலாக வந்தேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து மக்களை திரட்டி தமிழ் அமைப்புகள், யூனிவர்சிட்டியில் வேலை செய்ய மாணவ அமைப்புகள், பாராளுமன்ற எம்பி அரசியல் கட்சியில் சேர்த்து ஒரு முடிவெடுத்தார். ஒரு முடிவு என்ன, ஒரே கட்சியெலாம் எல்லோரும் கேட்குறது. அடுத்து 2004ஆம் ஆண்டு எலெக்ஷன் ஒரு கட்சி மட்டுமே இல்லை, ஒரே கொள்கை மட்டும், ஒரே சின்னம். அந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் வந்து தீர்மானிச்சாச்சு. அப்போ யாரோ கேட்குறார், நானுக்கும் சேனாராயத்தான் அவரை தான் இருக்கணும். ஒரு தமிழர் விடுதலை கூட்டணி பிரமுகரை கேட்குறார்கள். டெலோவையும் என்ன செய்கிறது, சிசிக்காது விடுதலை புலியை விரும்ப மாட்டார்கள் என்றார் இவர். சேனாதி அப்படி தான் அந்த கடிதத்தை பார்த்தார். அப்படி தான் இருக்கு அந்த எழுத்தின் படிவார். அப்போ உடனடியாக அவர்கள் ஹெட் குவார்ட்டர்ஸை தொடர்பு கொண்டு கரியான கேட்க சொல்லியிருக்கிறார். எவ்வளோ இருந்தாலும் சரி அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்து அரசாங்கத்துக்கூட இராணுவத்தோடு செயற்பட்டுலாம் தான் சரி,
மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டுகள் இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒரு கடிக்குள்ளே கொண்டோம். டெலிவாய் மட்டுமல்ல புரோட்டையும் கொண்டு வா எல்லாரும் கொண்டான்னு சொல்லி போட்டு உதய சூரியன் சின்னத்தை செய்திட விநாயகமூர்த்தி கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டார். பேருந்து கடைசியாக விநாயகமூர்த்தி ஒத்துக்கொண்டு எல்லாம் செட். அந்த தேர்தல் 24ஆம் ஆண்டு தேர்தல், 2004ஆம் ஆண்டு தேர்தல், அந்த தராக்கி மட்டுமல்ல விடுதலை புலிகளுடைய முழு சப்போர்ட்டோடு என்ன ஆதாரம் இருக்குது. அந்த அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆசையை தராக்கி நிறைவேற்றினாரோ, தராக்கின் ஆசையை விடுதலை புலிகள் நிறைவேற்றினாரோ தெரியாது. அன்றைக்கு அவருடைய இருவருடைய எண்ணத்தின்படி நடந்திருந்தால் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 22 பேரும் கள்ள ஓட்டால் இல்லை வெள்ள ஓட்டால் தமிழக கூட்டணி நாங்கள் கேட்ட காலத்தில் பெரிய பெரிய மெஜாரிட்டியால் வந்தோம். அது மாதிரி 22 பேரும் வென்றுப்பார். அன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி எலெக்ஷன் அன்றையோட யுத்தம் நின்றிருக்கும். அது நின்றிருக்கும். எத்தனையோ ஆயிரம் மக்கள், எத்தனை சித்தர் வந்தது. இவர்களுடைய என்ன கடைசி காலத்தில் 50,000 60,000 1,00,000 பேர்னு கூட சொல்கிறார்கள். இராணுவம் எல்லாம் சேர்த்து இளைஞர்கள் எங்களை போராளி எல்லாம் சேர்த்து அவ்வளோ உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கும். யுத்தம் முடிஞ்சால் யுத்தம் காப்பாற்றப்பட்டிருக்கும். பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். அதில் தீர்க்க வேண்டிய நடவடிக்கை எடுத்திருக்கும். எல்லாத்துக்கும் மேலால் விடுதலை புலிகள் சமிக்ஞை காட்டினார்கள், நாங்கள் ஆயுதத்தை கைவிட்டோம். இப்படி இருக்கத்தக்கதா சேனாதி யார் சொன்ன சேனாதிகிட்ட போய் தமிழர் கட்சியை தமிழரசு கட்சியை துவங்க சொல்லி போனார். வன்னிக்கு போனார். தங்க ரெண்டு ஒரு விடுதலை போராளியை ஒரு போராளியை கண்டார். அவர்கிட்ட கட்டளை காமியாக தமிழர் விடுதலை கூட்டணிங்க என்ன தமிழரசு கட்சியை புதுப்பித்தார். என்ன அவர் சொன்னால் புதுச்சி போவான். புதுப்பிக்க இல்லை, அவர்கிட்ட ஆதரவோடு தமிழரசு கட்சியில் கேட்குறேன்னு சொல்லி அப்போ தராக்கின்ற கட்டளையில் வருது. எல்லாரும் சம்மதித்து விட்டார்கள். பட் கிளிநொச்சிக்கு கிளிநொச்சி மட்டும் மௌனம் சாதித்தது. கிளிநொச்சியெல்லாம் சம்பந்த சேனராஜானுடைய ஆக்டிவிட்டீஸ். அவர்கள் தான் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் எனக்கு வேலை கொண்டதை வலிக்கிட்டது, அது இதெல்லாம் அந்த குப்பை வேலையெல்லாம் அதுக்குள்ள அன்றைக்கு தான் நடந்தது. அதன் விளைவு தான் யுத்தம் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முடிந்திருக்க வேண்டிய யுத்தம் 5 ஆண்டுகள் நீடித்து 50 60 70 இத்தனையாயிரம் பேர் செத்து மக்கள், அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள், போராளிகள் எல்லாரும் வந்து விடுதலை புலிகளையும் முற்று முழுதாக ஒழித்த பெருமை தம்பி சேனராஜாக்கும் சம்பந்தராஜாக்கும் உண்டு. சுதந்திரப்ப சின்ன படிங்க வந்தார்கள் இல்லை. அப்போ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்றைக்கு இல்லாட்ட இன்றைக்கு ஒரு நாளைக்கு. அப்போ உங்களை புலிகளுக்கு எதிராக புலிகளுக்கு தெரியாது. நான் இப்போ கேட்குறாங்க இப்படியோ நடந்தேன். இப்போ கேட்குறாங்க. இப்போ புலிகளுக்கு பார்ப்போம். ஐயோ சங்கரி சொன்னால் சரியாக இருக்குது, நாங்கள் தான் பிளவுட்டு சொல்கிறார். அதுதான் அந்த எல்லாமே. இப்போ நீங்கள் அப்போ என்னென்று உங்களை அவர்கள் அங்கே போய் உங்களை பற்றி என்னென்று பிள்ளையான விஷயங்களை சொல்ல முடிஞ்சது? இது சேனாதிக்கு அதான் அது தொழில். அடிக்கடி போவார். உங்களுக்கு தெரியாது. இவர் இன்றைக்கு எம்பியாக வந்தாரோ புலிகளோட சொல்லி வைத்ததுக்கு இயலாது. இவர் அடிக்கடி அங்கே போய் என்னை பற்றி சொல்கிறான்னு இவருக்கு வேலை. நான் அறிஞன், விதமாக அறிஞன். அவர் என்னை பற்றி சொல்கிறேன் வேலை. நான் ஒரு ஈய எறும்பை கூட நான் கொண்டு கிடையாது. நான் எனக்கு ஒரு தீங்கு செய்த கிடையாது. ஒரு துணை செய்த எனக்கு சொல்லட்டு போகிறேன். நான் விட்டு போகிறேன், அரசியலை விட்டு போயிடுறேன். நான் இந்த 2004ஆம் ஆண்டு யுத்தம் நின்றிருக்கும் நான் அடித்து சொல்கிறேன். நேரம் இல்லைன்னு நிரூபிக்கட்டுக்கு நான் அரசியல் இன்றைக்கு விட்டுடுறேன். சீனராஜாவின் சம்பந்தம் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த 50,000 60,000 மக்கள் கடைசியாக செத்ததுக்கு பொறுப்பு இவர்கள் தான் யாராவது இல்லைன்னு நிரூபித்தாலும் நான் விட்டுறேன் அரசியல். இத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்கள் அழிஞ்சதுக்கு காரணம் சீனராஜாவும். இன்றைக்கும் வெக்கம் இல்லாமல் ரிசைன் பண்ணி போட்டு இல்லை, முதல் நானாக இருந்தால் நஞ்சுடி செத்துருப்பேன். அல்ல ரிசைன் பண்ணி போட்டு போய் எங்கேயாவது பிரதேசம் போயிருப்பேன், கதினாவதுக்கு எங்கேயாவது. இன்றைக்கும் துணிஞ்சு வந்து மக்கள் மத்தியில் இதை செய்வோம் அதை செய்வோம், சமஷ்டி இப்படித்தான் சமஷ்டி. நான் சொன்னேன் அந்த ராசான்ற கதை. அப்போ ராசாவுக்கு என்ன கொண்டு வந்து எல்லாம் காட்டி போட்டு வெறும் தருதான் எப்படி காட்டு ஒன்றும் இன்னும் நேதாத்தாட்டுக்கு வேறு ஃபைன் உடுத்தான். அவன் தான் இதெல்லாம் உடுத்துக்கிறான். அதை உடுத்து போட்டு போக அங்கே சின்ன பிள்ளை ஐயா சும்மா போகிறேன், ராசா சும்மா போகிறேன்னு சொல்லிச்சு. இப்போ அது மாய்த்தான் சம்பந்தம். ஆனால் அந்த நேரத்தில் இப்படியும் ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து இந்த விடுதலை புலிகள் இப்போ அந்த நேரங்கள் இப்போ வந்த புலிகளுக்கும் தங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்று சம்பந்தம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கார். ஆனால் அவர் விடுதலை புலிகளை ஏகப்பிரதிகள் என்று ஏற்றுக்கொண்டு போனவர். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் அல்லது சில விஷயங்கள் இந்த ஆணையரவை ஏதோ கொடுக்க சொன்னதாக அப்படித்தான் சரியான கேள்வி இங்கே கேட்டீர்கள். சம்பந்தம் இருக்கிற பார்லிமெண்ட்டில்
அதுவும் எப்படி இருக்காருன்னு கேட்டால் திருட்டுத்தனமாக இது பொய் மூலம் தன்னை பேரை பிரிச்சிருக்கார் யாரை கொண்டு முதலாக லீடராக. ஆனால் அவன் பார்லிமெண்ட்டில் அவங்க லீடர்ன்ற கதையை எனக்கு தந்துட்டாங்க. நான் தான் லீடர் தான் அந்த சீனியர் மெம்பர். ஏன்னா பக்கத்து சம்பந்தம் இருக்கிறார். நான் பேசுகிறேன் விடுதலை அரபத் போன்று பிரபாகரனும் உலக நாடுகளை சுற்றி வருகின்ற காலம் வெகு தூரத்துக்கு இல்லை. அப்போ இந்த அரபத்தன்ற பேர் வரையில் சம்பந்தம் நான் கேட்குறேன் என்ன கேட்குறாரு ஹைதராபாத் பேர் டக்குண்டு அரபத்து ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் அப்போ அனுருத்த ரத்துவத்து அதுதான் டெப்யூட்டி மினிஸ்டர் இருந்தாருன்னா அதுதான் மினிஸ்டர். என்ன உங்களால் 10 ஆண்டுகள் போராடும் பழைய பிடிக்க முடியாது. நான் பழைய சேர்ந்த 6 லட்சத்தும் 10 ஆண்டுகள் நான் பிடிக்க மாட்டேன். ஆனரை படிக்கிற பகல் கனவு சொன்னேன். நான் சம்பந்தம் சேடாக போச்சு அந்த நேரம். நான் சொல்லியிருக்கேன் சீனாதி என்றான் சம்பந்தம் என்றான் எல்லாரும் அந்த பேச்சை கேட்டுருந்தவர்கள் எல்லாரும் கேட்டுருந்தவர். வேந்து அடுத்தது என்ன நீங்கள் 35,000 போர் வீரர்களை காப்பாற்றி தாருங்கள் என்று இன்னொரு நாட்டில் போய் மண்டிட்டு கேட்கின்ற காலம் வராது என்று நினைக்காதீர்கள் சொன்னான். இது தெரியுமா புலிகளுக்கு? நான் சொல்கிற பிள்ளைங்கிறான் ஆனாலும் 35,000 பேர் செத்து வேண்டிதானே. அப்போ அந்த இராணுவம் 35,000 பேரை மீண்டும் நாங்கள் பறிவுக்கு தயாராகில்லையான்னு சொல்லி அவர்களை காப்பாற்றி தாருங்கள் என்று மண்டிட்டு அந்நிய நாடுகளை மண்டிட்டு கேட்குற காலம் வராது என்று தயார் செய்தார்கள். இப்படி சொன்னேன். புலிகள் 40 கட்டைக்கு அங்காடி இருக்கின்றார்கள் என்று அதிர்மம் காட்டாதீர்கள். புலிகள் கவுதாரி மண்கும்பான் கிட்ட ஒரு 4-5 வயலுக்குள்ளான் இப்படியெல்லாம் பேசி போட்டு அதனால் குழுன்னு சொல்லுவேன் நான். அப்போ என்ன உடனே பிடிச்ச அங்கோடைக்கு அனுப்பியிருக்கோம். என்ன நடந்த ஆனத கதை. ஆகாசி வருவார் இந்தியன் ஜப்பானீஸ் அம்பாசடர் அந்த ஸ்பெஷல் அம்பாசடர். இந்த விநாயகமூர்த்தி சிலவழில் பேக்கு தான் கேட்குறது. என்ன சொன்னேன் சார் யூ மஸ்ட் ஆஸ்க் தி ஆர்மி டு வித்ட்ரா டு தட் 93% எனக்கு. அதில் நான் சொன்னேன் அப்படி என்னால் ஆதாய கேட்பேனப்பா கொடுப்பியா. இவ்வளோதான் நடந்தது. இதுக்கு கொண்டு போய் சம்பந்தம் எனக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாரு. காளி கோயிலில் இன்றைக்கு சத்தியம் பண்ணு சம்பந்தம். காளி கோயிலில் அவர் பெரிய நம்பிக்கை வச்சிருக்க கோயில். அதில் காளி இப்போவும் திட்டு பாருனேன் தண்டை பேரை பாரு நான் ஆனரையே கொடுன்னு சொன்னேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன் என்றால் நான் அரசியல் விட்டுடுறேன். நான் அப்போ இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? பத்திரிகைகளுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியும்? சில பத்திரிகைகள் போட்டிருக்கு. நான் சொன்ன கதைகளை பத்திரிகைகள் போட்டிருக்கு. கேட்டுக்கிறார்கள். எத்தனை பேர் ஆச்சரியப்படுறார்கள். எத்தனை பேர் என்னை ஆதரிக்கின்றார்கள். ஏன் பிரபாகரன் அவர்கள் நாங்கள் சந்திக்க போனோம். எல்லோரும் இருக்கிறோம். அப்படியே பார்த்தார் என்ன தெரிந்தானே. சங்கரி அண்ணன் கூட சொல்லியில்லை, மிஸ் ஆந்தின்னு சொல்லியில்லை. சங்கரி ஆனந்த சங்கரி அண்ணன் நான் பார்லிமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒருவரோட நெடுக சண்டை பிடிப்பார். யாரால? தன்னால். இது சம்பந்தம் கேட்டுருக்கிறார் சீனாராஜ் அந்த எல்லா எம்பிமாருக்கும் தெரியும். இது ஆனந்த சங்கரி அண்ணன் தான் குறிப்பிட்ட நான் அந்த பேரை இப்போ சொல்லி விரும்பவில்லை பேருந்து தேவைன்னு சொல்லுவேன். இன்னாரோட நெடுக பார்லிமெண்ட்டில் சண்டை பிடிக்கிறார் என்று ஒரு எம்பியை பற்றி தான் சொன்னவன். நான் இதை ஏன் சொல்கிறேன்டா நான் வஞ்சிக்கப்பட்டவன் ஒழிய நான் வஞ்சித்தவன் அல்ல. வஞ்சிக்கப்பட்டவன் நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்று நான் சொல்லலை. ஏனென்றா எனக்கு என்ன பதவியெல்லாம் போச்சு, காரை வேற இல்லை, அந்த சொகுசு காரோட 2 கவரை இல்லை. இந்த மக்களுக்கு நான் தொண்டாற்றியவன். நான் ஒரு லாயர். யாருக்கு கனவேறு தெரியாது. நான் 2க்கு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேனோ அது அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போயிடலை. உறுதி எழுதி தான் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். சீனாராஜா இந்த காணி எழுதினாலே எனக்கு இப்போ ஒரு 2-3 லட்சம் பேர் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இப்படி ஒரு பெரிய தியாகத்தை செய்தவன் யார் இருக்கான்னு சொல்லுங்க. எல்லா எம்பிமாரும் வேலையை போனவன் தங்களோட தொழிலை செய்வேன். நான் மட்டும்தான் என்னுடைய தொழிலை செய்யாளுக்கு விட்டவன். செய்யாளுக்கு விட்டு இந்த மக்களுக்கு என்னுடைய அப்பா கிளிநொச்சியில் இவன் உங்களுக்கு தான் இனி நான் அவன்கிட்ட கிளைம் பண்ண மாட்டேன்னு சொன்ன அடிப்படையை வச்சுக்கொண்டு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய முடியாது போயிட்டு என்ற கவலை தான் எனக்கு இன்றைக்கு இருக்கின்றுடைய. நான் எம்பியாக வேணால் போயிட்டேனே அதாவது வேணால் போயிட்டேன் என்ற கவலை கடைகளும் கிடையாது. சந்திகா அம்மா அவர் நான் கூப்பிட்டான். மிஸ் ஆன்சர் ஐ வாண்ட் யூ இன் பார்லிமெண்ட் மேன் யூ மஸ்ட் கம். மேடம் ஐ வில் டூ மை கிரெடிபிலிட்டி என்னோட நானே திறந்துனேன். விட்டான் பேருந்து 2 கிழமை பேருந்து கூப்பிட்டான். மாட்டையா நீ என்னை பற்றி வேண்டாம் பேச என்ன ஒன்று வேண்டான்னு பேசத்துல உன்னை பூர்வ ஜனநாயகவாதி எனக்கு பார்லிமெண்ட்டில் தேவை என்று கேட்க நான் இல்லை மேடம் நான் என்னுடைய நாணயத்தை இழந்துடுவேன். நீங்களும் மாங்க மாதிரியாண்டாள் என்னையே வேணுமெண்டா பேசுன்னு சொல்கிறேன். ஜனாதிபதி
எம்பியா வந்து என்னையே நீ பேசு, நான் வந்து எம்பியாக்குன்னு சொல்ல நீ அப்படின்னா நீ முட்டாள் நாக்கு வரேன்னு கேட்டாள். ராஜபக்சே நான் கூப்பிட்டு ஐ வாண்ட் யூ as the governor of the north, tell me how it will help us. எங்களுக்கு எப்படி கவர்மெண்ட்டுக்கு அப்படியானவன்னா நான் நிறைய நான் எனக்கு வர பெஞ்சனோட நான் செய்கிறேன் சொன்னாங்க. அவங்க கோடிக்கணக்கில் அடி கொடுத்தேன். எவன் கொடுத்தாங்க கோடிக்கணக்கில்? இந்த 10 வருஷத்தில் 15 வருஷம் அரசியலில் இந்த கட்சியை நான் நடத்துகிறேன். யாராவது ஒருவர் முன்னுக்கு வந்து அரசாங்கம் வந்தாலும் சரி தனிப்பட்ட அவன் சொல்லட்டும். ஜெர்மனிலேருந்து ஒரு நண்பர் ஒரு 50,000 ருபீஸ் அனுப்பியேன் 10ஆம் ஆண்டு தேர்தலுக்கு. அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் எங்கே நேராச்சும் 5-10 இந்த உண்டியலில் போடுவாங்க, போட்டு போயிடறேன் 2 போயிட்டு போயிருப்பேன். அப்படியே எவர்கிட்ட நான் காசு வாங்க தேவையில்லை, பதவியாலேயே நான் உயர்ந்திருப்பேன். இன்றைக்கு பதவியை வச்சு பணத்தானே உயர்ந்து விட்டார்கள் எங்களோட தலைவர்கள். எனக்கு இன்றைக்கும் கவரை அர்ப்பணித்து கிண்ணச்சியில் நான் போகாத வீடு, நான் நடக்காத வீடு இருக்கேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கேன். நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தான் நான் 10 வரையும் நடந்து தான் நான் எம்பி வந்தனாலேயே காசு கொடுத்தேன்ல. அப்போ மக்கள் எனக்கு நாங்கள் சேர்த்து காசை நடத்தி போட்டு கூட்டு நடத்தி போட்டு மிச்ச காசை தருவார்கள். இப்படி அரசியல் செய்தவன்னா இன்றைக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் பழையபடி விரும்புகின்றார்கள். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குற்றவாளி யாருன்ற இப்போ ஒரு அளவுக்கு மக்களுக்கு தெரியும். குற்றவாளி யாருன்றதுக்கு நல்ல பாடத்தை படிப்பீங்கள். நான் தான் குற்றவாளி என்றால் எனக்கு அந்த பாடத்தை நீங்கள் படிப்பீங்களா? இதுதான் நான் சொல்கிறேன். நன்றி. இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசினா புரிதொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் உங்கள்கிட்ட நிரம்ப விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. புரிதொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி பேசுவோம். நன்றி. இதோடு அரசியல் களம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த அரசியல்வாதியும் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற திரு வி. ஆனந்த சிங்கரி அவர்கள் கலந்து சிறப்பித்து பல்வேறுபட்ட விடயங்களை அவருடைய அரசியல் அனுபவத்தில் பல கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். இவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை கேட்டிருந்தார். மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு சதீந்திர அவர்கள் பல கேள்விகளை கேட்டார். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் அரசியல் களம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.